போகலாம் அரவிந்தா. பிரேக் விட்டுருணும் அரவிந்தா. மூணு முடி கிளச்சுன்னு கால் வயசு எடுத்துட்டா பிரேக் விட்டுருணும். சரிங்களா? அப்படியே வெளியே போய்க்கலாம். அந்த ஆட்டோ நிற்கிறாரு, நம்ம ஆட்டோ விட்டு வெளியே போயிடலாம். ஸ்டடி பண்ணி ஸ்டடி நம்ம ரோடு அவ்வளோதான். போகலாம். நம்ம ரோடு வரணும். அவ்வளோதான். லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர். இந்த வேன்காரை விட்டுருங்க போட்டோம். செகண்ட் கியர் போட்டுருங்க. அவர் வாட்டுக்கு ஒரு போய்க்காரு. நம்ம ரோட்டில் எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு போய்க்கலாம். யூஸ் பண்ணுங்கள். இன்னும் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர். மெயின்ட்டாக வரணும் அரவிந்தா. கமலேஷ் ஓரளவுக்கு புரிஞ்சுதா என்ன கான்செப்ட்டுங்கிறது? பட் புரிஞ்சிருச்சு. நாளைக்கு ரிப்பீட் மோடில் வரும்போது அது பதிவாயிடும். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் அது கை கால் செட் ஆயிடும். சரியா? பார்த்தா பாவம். இப்போ கண்ணு கை கால் எல்லாமே ஒரே ஒட்டுக்கே வேலை செய்யுது. அதுதான் கொஞ்சம் அது போக வந்துடும் கமலேஷ், பிரச்சனை இல்லை. 5வது கீர் போட்டுக்கணுமா அரவிந்தா? அவங்களாம் போயிட்டு போகிறாங்க அரவிந்தா. நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணு. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு. நம்ம அவங்கள பார்த்துட்டு அவங்க பின்னால் அப்படி போய்க்கலாம் இப்படி போய்க்கலாம் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா? ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. அங்கே நம்மளால் தாண்ட முடியாது. ரிலாக்ஸ் ஆகிக்கும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். அப்படியே போய் மறுபடியும் நியூட்ரு பண்ணிக்கோ. நமக்கு சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுவோம். நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு கியர் போகலாம். மறுபடியும் கால் எடுத்தால் போகும். கால் வாசி தான் எடுக்கணும். எடு அவ்வளோதான். எக்ஸிலேட் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் கிளச்சு கால்வாசி எடுக்கணும் அரவிந்தா. கால்வாசி எடுக்கணும். ரெடி ஆகிக்கணும் அரவிந்தா. அவ்வளோதான். தெரியுதா? போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட் கியர். போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, தேர்ட் கியர். எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம். ஃபோர்த்து கியர். போகலாம். இன்னும் கொஞ்சம். ஹார்ன் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம். ஃபிஃப்த்து கியர். அதுக்குள்ளே ஸ்டியரிங் ஆட்டக்கூடாதுங்களா? போகலாம். என்னமோ கேளு. ஆன்சர் வந்துச்சா வரலையா? வெயிட் பண்ணால் வரும். அவசரப்பட்டால் வராது. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ. நம்ம அங்கே லெஃப்ட் உள்ளே போகணும். பட் நீ இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டிருக்கேன். சரியா? கடந்த 5 நாளாக நீ இதை மட்டும் தான் திரும்ப பண்ணுறேன். சரியா? யோசிக்கலாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. நம்ம இந்த கட்டுக்குள்ளே போகணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இங்கே ஒரு கட்டு இருக்குது, இதுக்குள்ளே போகணும். சரியா? ஆமாம். இப்போ எக்ஸிலேட்டில் எவ்வளோதான். லைட்டாக நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். சரியா? ரிலாக்ஸ். எக்ஸைட் கால் போகக்கூடாது. திருப்பு. மறுபடியும் வெயிட் பண்ணி ஸ்டடி பண்ணு. ரிலாக்ஸ். அவ்வளோதான். இப்போ தான் கிளச்சிருந்து காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணிடுவோம். நம்ம இன்னும் வரல. தெரியுதா? இப்போ வந்துருச்சா? போடுங்க மூணாவது. புரியுதா? நான் நல்லா புரியுதுண்ணா. புரியாமடா இல்லைண்ணா. அது என்ன கருமோ சீட்டில் ஏறி உட்காந்துட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுனாங்கறியா? அப்படி சொல்ல வரியா இல்லை வேறு சொல்ல வரியா? நான் வந்ததுலேருந்து இதுக்கு எனக்கு பரவாயில்லைங்க. தப்பெல்லாம் சொல்லலாம் தம்பி. எனக்கு புரியுது. அது எனக்கு வர மாட்டேன். அது பரபரப்பு வேணாங்கிற அவ்வளோதான். அது வரும்போது தான் எனக்கு அது வரதில்லை. வேற ஒன்றும் இல்லை. கார் நடிச்சிருக்கோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர்.
டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணால் போதும். யூஸ் பண்ணால் போதும். யூஸ் பண்ணிட்டு தான் நான் தேர்ட் கியர் போகலாம். அவனும் வரலையாண்ணா? போகலாம். யார் இருப்பான்? லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச் இல்லை, அந்த பொண்ணு வரல. போகலாம் போகலாம் போகலாம். வேறு போகலாம். அவங்களுக்கு அவங்க காரில் வர சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் கார் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குன்னா நீங்கள் என் காரில் சொல்லி கொண்டாங்க. சரிம்மா அப்புறம் வரேன் அப்படின்னு. இல்லைண்ணா இந்த ஒரு வாரம் தான் வர முடியும். அடுத்து காலேஜ் போயிடுவேன். எப்போ வரதா? 13ஆம் தேதியிலேருந்து காலேஜ் இருக்குது. 13ஆம் தேதி. ஆமாண்ணா. ஜிங்க் அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடு, கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேண்ணா. சரியா? அப்படின்னா ஓகே. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச். காலேஜ் எத்தனை மணிக்கு? காலேஜ் எப்பயும் போகணும். செகண்ட் கியர் 7:30 மணிக்கு பஸ் ஏறிக்கணும்ண்ணா. பஸ் இங்கே அங்கே ஏறிடுறீங்களா? எனக்கு 7 மணிக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் செட்டிப்பாளையத்தில் ஏறிக்கலாம்ண்ணா. 7 மணிக்கு ட்ராப் பண்ணி ஏறிக்கலாமா? அப்போ 6 மணிக்கு நீ வந்துடு. ஓகேண்ணா. செட்டிப்பாளையமாண்ணா? ஆமாம். ஓகேண்ணா. சரியா? மண்டேலேருந்து அப்போ 6 மணிக்கு வரவங்க ப்ரோக்ராம் நான் தூக்கி 7 மணிக்கு வச்சுக்கிறேன். ஓகேண்ணா. 6 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரிலாக்ஸ், லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச். அண்ணா அப்போ இந்த ஒரு வாரம் கேப் விட்டுலாம். கடைசி ஒரு வாரம் பார்த்துக்கலாமாண்ணா? இப்போ எத்தனை நாள் ஆச்சு இருக்குங்களா? அப்பா 5வது நாள் இதோட 10 நாள் முடிட்டு வர வேண்டும். ஓகேண்ணா. 11 நாள் முடிட்டோம். ஒரு 4 நாள் மட்டும் 4 நாளாக 3 நாளாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அதை அப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஓகேண்ணா. அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் சாட்டர்டே வரையும் ஃபுல் பண்ணிடுங்க. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச் நிறுத்தி இருக்கணும். நியூட்ரு பண்ணி டக்குன்னு செகண்ட் கியர் போகலாம். அப்படியே மெயின் செகண்ட் கியர் போகலாம். நிறுத்தலையே, இப்படி போயிட்டு இருக்கு வண்டி, நிற்கலை. புரியுதா? போகலாம் போகலாம். டக்குன்னு எக்ஸைட் தேர்ட் கியர் ஓடிடலாம். போகலாம் போகலாம். ஃபோர்த் கியர். 6 மணிக்கு நீ ஷார்ப்பாக வந்துன்னா நான் செட்டியாளத்தில் இறக்கி விட்ருவேன். ஓகேண்ணா. 7 மணிக்கு செட்டியாளத்தில் பஸ் ஏறிக்கலாம். 7 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் இறக்கி விட்ருவோம். சரியா? அவனுக்கு பசங்க அவனுக்கு தான் வரானுங்க, 4 பேரும். அவனோட அப்படியே செட்டாக ஏறிக்கும். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. புரியல? பிரேக் ம் இன்னைக்கு தானே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படி தான் ஆகணும். உடனே வந்துட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்குங்களா? ரிலாக்ஸ். செகண்ட் கியர் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. அந்த மீனாட்சி விட்டு ரைட்டில் போகணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். லைட்டாக செகண்டில் தான் இருக்கும். திருப்பிக்கலாம். மெதுவாக திருப்பிக்கலாம். வெடுக்குன்னு திருப்பக்கூடாது. இப்போ திருப்பலாம். அவ்வளோ மேல்டாக கட்சி விட்டினா போகும். ஸ்டடி. வேடுக்குன்னு இப்படிலாம் திருப்பக்கூடாது. ஓகேண்ணா. சரியா? போகலாம். மாரி கடைசி போயிடலாம். போகலாம். எப்படி நிறுத்திக்கலாமாண்ணா? ஓகே தான் இருக்கும். எதுக்கு நிறுத்தி என்ன பண்ண போகிறேன்? வண்டி போயிட்டு தான் இருக்கு. நம்ம சுச்சுவேஷன் நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம் அரவிந்தா. நம்ம போக முடியுமா முடியாதா, நிற்கணுமா நிற்கக்கூடாதாங்கிறதெல்லாம் நீ தான் முடிவு பண்ணணும். சரியா? அவங்க பாவம் இல்லை, அவங்களுக்கு ஒரு காரணம் எடுத்துக்கணும்ல. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ஸ்பீடு பிரேக் இருக்குது. நேராக போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது. இந்த குப்பை வண்டிக்காரன் இடிக்காமல் போகணும். செகண்ட் கியர் இங்கே போட்டிருக்கணும். இங்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு இடையில் நேராக இல்லாட்டி என்ன? கரெக்டாக கடைசி ரைட்டு தேர்ட் கியர் போட்டிருக்கணும். மறுபடியும் அங்கே கட்ரோடு வருது, ஹாரன் அடிக்கணும். லைட்டாக பிரேக் பிடிக்கணும். ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணும். புரியுதா? யார் இருந்தா லெஃப்ட் திருப்பிக்கலாம். செகண்டில் தான் இருந்தோம். ஏன் மணி செகண்ட் போட்டோம்? திருப்பிக்கலாம். செகண்டில் தான் இருக்கும் தம்பி. நர்வஸ் ஆகாதீங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கலாம். ஹார்ன் அடிச்சிடுங்க. போகலாம். கடைசி போய் ரைட்டு. சரிங்களா? ஐயோ எல்போர்டு வண்டிடான்னு பார்க்குறான் அவன். என்ன நமக்கு
நமக்கு தான் பெரிய ஆளுகளுக்கு தான் அது தெரியறது இல்லை, ஃபுல்லானவங்களுக்குலாம் அது தெளிவாக தெரியுது. செகண்ட் கியர் போட்டுக்கணும் நம்ம தான் ரைட்டு. ஆஃபெல்லாம் ஆகலை போ. இங்கே தான் வளைய வருது இல்லை, மெதுவாக வந்துருக்கலாம்ல. போகலாம். டக்குன்னு பிரேக் பிடிச்சி கை இருந்து மடக்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். மாதிரி இருந்தால் ஓகேண்ணா. போகலாம். மெத வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது, ஆஃப் ஆயிரும். திருப்பிக்கலாம் மறுபடியும் மாற்றணும். சரி ஆமாம், லைட்டாக எக்ஸிலேட்ரு, செகண்ட் கியர், லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம், செகண்ட் கியர் ஹார்ன் அடிச்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு. எப்படி அடித்தா தான் உள்ளே போகணும். சரி, கீர் மாற்றிட்டோமா இல்லையான்னு தெரியாமல் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. ஸ்டேரிங்கை ஃபஸ்ட்டு வெட்டுறதை நிறுத்து தயவு செய்து. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஹார்ன் அடிச்சிருக்கணும். அன்டரில் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டிருக்கணும். போகலாம் 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 போகலாம். 4வது கியர் போட்டு போகலாம் 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 போகலாம். வேகமாக போகும்போது சீக்கிரம் 5வது கியர் போடணும். ரொம்ப 5வது கியர் போடணும். இப்போ சொல்லு என்ன பண்ணணும். வேகமாக போகும்போது டக்குன்னு திரும்புது. நான் அப்படிலாம் திரும்பாது. நீ ஸ்டேரிங் வெடுக்குன்னு திரும்பினா தான் வெடுக்குன்னு திரும்பும். அது உன் கையில் தான் இருக்குது. இப்படி திரும்புதாங்கிறது சரியா. நீ மெயில்டாக வச்சுருந்தீங்கன்னா அது மெயில்டாக இருக்கும். அது உன் கையில் தான் இருக்குது சரியா. அது ஃப்ரீயாக இப்படி இல்லை இறுக்கியெல்லாம் பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் அவ்வளோதான். அதுக்கு நீ இப்படி 2 விரலும் இப்படி பிடிக்கக்கூடாது. இப்படி 5 விரல் அப்படி தொட்டும் தொடாத மாதிரி இருக்கணும். பட் 5 விரலும் பட்டிருக்கணும். பட் அது பட்டும் படாத மாதிரி ஃபீல் பண்ணி பிடிக்கணும் சரியா. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடணும். அப்படி பிரேக் விட்டு கிளச்சு மெதுவாக விட்டுருக்கணும். போகலாம். மறுபடி லைட்டாக எக்ஸிலேட் போகலாம். ஹார்ன் அடிச்சு ஐயன் பாவம் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. ஐயனை தாண்டிட்டு எக்ஸிலேட்டர் டச் பண்ணலாம். போதுதா. மிதிக்கிறதுக்கு தொடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், வண்டி பிரேக்கு விட்டுறோம். கிளச் இந்த கால் வச்சு கால் எடுத்து எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் 3வது கீர் வண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் 4வது கீர் போகலாம். பட் இந்த சிம்டம்ஸ் உனக்கு தான் வேலை செய்யணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணுறோம், செகண்ட் கியர் பண்ணுறோம். மறுபடியும் ரிலாக்ஸ். மறுபடியும் பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகுதா. மண்ணுக்கு வரக்கூடாது. தான் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணும். போகலாம். நீ தானே தேர்டு போட்ட, இப்போ செகண்ட் மாறணும் உனக்கு தான் தோணணும். ஏன் தம்பி ஐயா மறுபடியும் செகண்டு தான் போடும். ஐயோ சாரிப்பா, சரி இல்லைப்பா, அது தப்பெல்லாம் கிடையாதுப்பா, போட்டுக்கலாம். ஓகே கரெக்டு தான். சாரி அக்கா விட்டு வெளியே போயிடலாம். போவோம் உள்ளே வந்துடலாம். டக்குன்னு ஒரு செகண்ட் வெளியே போயிட்டு அந்த செகண்ட் உள்ளே வந்துடணும். அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க பயந்துருவாங்க. இப்போ நீ ஏன் நடந்து போகிற? இப்போ நான் இந்த காரை ஒட்டி உன்னை கூப்பிட்டு கொண்டு வந்தால் என்ன பண்ணுவேன்? ஏன் தம்பி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், நீ தான் என்ன கேட்பேன். கரெக்டா? அது வேண்டாங்கிறேன். இப்போ நம்ம அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்க இங்கேயே ஒரு செகண்ட் வெளியே கடந்துடணும். அவ்வளோதான் சரியா. மாட்டி உள்ளே வந்துடணும். அந்த ஒரு செகண்ட் அந்த வேலையை செஞ்சே ஆகணும்.
பிரேக் வலுக்கட்டாயம் பிடிச்சி மிதிக்கக்கூடாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். லைட்டாக எக்ஸிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். ரைட்டில் போகணும். பட்டு பிரேக் நான் பிடிச்சிட்டேன். திருப்பி ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கோ. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கோ. மூவ் பண்ணு. லைட்டாக மூவ் பண்ணு. லைட்டாக மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. அவரை இடிக்காது. மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. அவர் போடணும். மறுபடி கிளச்சை கால்வாசி வச்சுக்கோ. கால்வாசி அவ்வளோதான். கால்வாசி அப்படியே வச்சுக்கோ. பிரேக்கை மூட்டு விடு. வண்டி என்ன இது அவ்வளோதான். போகுதா? இது ஒரு சின்ன சிம்டம்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்கிற. மாற்றிக்க ஃபுல்லாக வெளியே வரக்கூடாது. இந்த கோட்டுக்குள்ளே அவ்வளோதான். ஸ்டடி பண்ணிக்கோ. இப்போ எக்ஸைட்டை யூஸ் பண்ணி மெதுவாக போகலாம். செகண்டுக்கு வேலை இல்லை. ரிலாக்ஸ். கால்வாசி கால் எடுத்து வண்டி போகும். கால்வாசி ப்ரிப்பேர் ஆயிடணும். நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிக்கும். பிரேக் மட்டும் மெதுவாக பிடிக்கணும். கால்வாசி நம்ம ப்ரிப்பேர் ஆகி தயாராக இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? லைட்டாக எக்ஸிலேட்டர். செகண்ட் கியர் லைட்டாக எக்ஸிலேட்டர். செகண்ட் கியர் அவ்வளோதான். அந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும். நான் அவ்வளோ தூரம் அழுத்தியுமே நீ கொடுக்குறேன்னா வாயிலாக சொன்னீங்கன்னு கால் வைக்கல. யூஸ் பண்ணியிருந்தா வண்டி வந்துருக்கும். தேடிக்கு சுச்சுவேஷனை டக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடணும். போட்டிருக்கணும். சரிங்க, ஆட்டக்கூடாது அரவிந்தா. இவனுக்கு மத்தியிலாம் நம்ம ரேஸில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அரவிந்தா. யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு முன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க. கான்செப்ட் புரியுதா? பட் நீ கூட்டமாக வந்தீங்கன்னா உனக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் வருவான், ரைட்டில் ஒருத்தர் வருவான், இங்கே ஒருத்தர் இடிப்பான். ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அதுக்கு இவங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி முன்னால் போக நான் சொல்ல வரல. அதை சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணி போங்கன்றேன். விழுந்துச்சார் இருந்தா புரியல. பிரேக்கு வெடுக்குன்னு மிதிக்காதீங்க அரவிந்தா. மிதிக்காதீங்க. வேண்டாம், அவ்வளோதான். அப்படி போங்க. அவரும் போய்க்கலாம், நம்மளும் போய்க்கலாம். வழி இருக்குது. சரிங்களா? வேணாங்கிறேன். அடி வாங்கினா பரவாயில்லங்கிறேன். சரிங்களா? வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு டக்குன்னு கால்வாசி கால் எடுத்துணும். கால்வாசி எடுத்துடணும். கால்வாசி பிரேக்கை பிடிக்காது தம்பி. பிரேக்கை விடு. வண்டி மூவ் ஆகுதா? போகுது இல்லை? அந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுன்றேன். பிரேக்கை பிடிச்சா வண்டி நின்றுண்டா தங்க. செகண்ட் கீர் போடுங்க. செகண்ட் போடுங்க. மறுபடி கால்வாசி கால் எடுங்க. கால்வாசி தான், அவ்வளோதான். மறுபடி லைட்டாக எக்ஸிலேட்டர். இந்த ஃபீல் புரியுதா உனக்கு? திரும்ப நான் புரிஞ்சுன்னு சொல்கிற காரணம் தான். நான் சொல்கிறத நீ செய்யணும்னு நினைக்கிறேன் ஒழிய, பட் அதை நீ எப்படி செஞ்சுன்ற ஃபீலையும் புரிஞ்சுக்கோன்றேன். போகலாம் தேடிக்கு. புரியல என்னதுங்க? கரெக்டாக எடுத்ததான்னு தெரியல. அவர் நின்றுட்டு இருந்தார். அதனால கொஞ்சம் டக்குன்னு லெஃப்ட் வந்துட்டு மறுபடியும் ரைட் வந்தீங்க. தப்பெல்லாம் இல்லை, போகலாம். பட் அது வெடுக்குன்னு வரும்போது என்ன நம்மளை ஒட்டி வராங்களா, அவங்க டக்குன்னு பயந்துருவாங்க. அப்படி ஒருத்தர் வரான்னா அவன் ஒட்டியே நேராக போயிடணும். இல்லை, நான் மட்டும் ஒரு ஆள் இருந்தாலும் டக்குன்னு இப்படி திரும்பணும்னா நம்மளை ஒட்டி வரவங்களுக்கு பாவம். அவங்க இவர் வில்லம்பர் நம்மளை ஒட்டி வராரு, டக்குன்னு இப்படி இழுத்தோம்னா கரெக்டாக
அவர் என்ன நினைப்பில் வருவார்னா இந்த வண்டிக்காரர் நேராக போகிறாரு, நேராக தான் போவாங்க, இப்படி வரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வருவாங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக டக்குன்னு நியூட்ரல் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். போகலாம் போகலாம், லைட்டாக எக்ஸலேட்டர் லைட்டாக போகலாம். 20+ ஈஸியாக போயிருக்குண்ணா. ஆமாம், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். அமுதசுரபி தாண்டி நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச், அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். இந்த அக்காவை தாண்டியே நிறுத்திக்கலாம். ஸ்டடி பண்ணி நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். லெஃப்ட்டில் அப்படியே நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டிங்கன்னா நான் போய் என் பையனை ஸ்கூலில் விட்டுருவேன். ஐயோ லேட்டாச்சா உங்களுக்கு?